சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கு என்று தெரியுமா? சொல்கிறேன் கேள். வெகு நாளாக உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு வேதனையாகவே உள்ளது. அனுதினமும் நீ என்னிடம் வேண்டிக் கொண்டு இருப்பதை என் காதுகளுக்கு கேட்கும் பொழுது நான் மிகவும் வருத்தம் அடைகிறேன். என் குழந்தையின் வாழ்க்கையை நான் எப்படி சீரமைக்கப் போகிறேன் என்று யோசித்து கொண்டும் இருக்கிறேன். எதிர்கால வாழ்க்கையில் உன் துணை உனக்கு சரி வருவாரா? உன் வாழ்க்கையில் மீண்டும் உனக்கு மகிழ்ச்சியை தருவாரா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவரால் நீ பட்ட வேதனைக்கும் கண்ணீருக்கும் அளவே இல்லாமல் போய்விட்டது. இனி திரும்பவும் உன் இடத்தில் வந்தால் என் குழந்தையை மகிழ்ச்சியாகவும் பாசமாகவும் பார்த்து கொள்வாரா என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் சாய் அப்பாவிற்கு சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும். இதை நான் தீர்மானித்து விட்டு உனக்கு நல்லதொரு வழியை நான் காண்பிப்பேன். நானும் பல வழிகளில் சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் மனதை மாற்றி நிரந்தர அன்பை அவர் மனதில் வைத்து என் குழந்தையின் வாழ்வை சீரமைக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய உன் சாயப்பாவினால் என்ன முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்து தருவேன். உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வை. உன் நம்பிக்கை என் மீது எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வை. உன் நம்பிக்கை என் மீது எவ்வளவு இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு உன் சாயப்பாவினால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்பதை மட்டும் நீ உன் ஆழ்மனதில் வைத்திரு. உன் மனம் குழப்பத்தில் இருப்பதினாலே உன் சாயப்பா உன் அருகில் இருப்பதை நீ உணரவே இல்லை. நீ எப்பொழுதெல்லாம் மன வருத்தத்தில் இருக்கிறாயோ அப்பொழுது எந்த ரூபத்திலாவது வந்து நான் உனக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதை நீ அறியாமல் என் சாயப்பா என்னை மறந்துவிட்டார், என்னை அவர் கவனிப்பதே இல்லை, என் சாயப்பாவிற்கு என் மீது பாசமே இல்லை என்று என்னை குறை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உன் சாயப்பாவோ என் குழந்தை மீது உன்னையே கவனித்து கொண்டு உன்னை நான் பார்த்து கொண்டு இருப்பதை நீ உணரவில்லை. நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு உனக்கு துணையாக இருப்பேன். அனைத்தும் நல்லதே நடக்கும். என் மீது நம்பிக்கையாக இரு. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.